நீங்க நல்லா இருக்கீங்களா? நம்ம வீட்டில் வந்து ஒயிட் பெர்ரி வந்து வளருது. அதுக்கு சரியான ஊட்டச்சத்து இல்லை. ரொம்ப குட்டி குட்டி பழமாக இருக்குது. ரொம்ப லென்த்து பழமாக வரும். ஆனால் ரொம்ப குட்டி குட்டி பழமாக இருக்குது. அது பார்க்கலாம். அதை இது பாருங்க. நிறைய காய் வந்துருக்கு. ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. பெருசு பண்ணணும். ஃபுல்லாக எல்லா ஸ்டெம்லையும் இருக்குது. எல்லா ஸ்டெம்லையும் வந்து இப்போ வந்து சென்னையில் வந்து ஒரு 3 நாள் மழை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வெயில் சம்மர் சீசனில் இலையும் அப்படியே ஃபுல்லாக காஞ்சி போயிருக்கு. ஃபுல்லாக ஸ்டெம் ஃபுல்லாகவே சின்னதாக ஒரு இது மாதிரி இருக்குதுங்களா? இதில் வந்து நிறையா இருக்குது. ஃபுல்லாக ஏகப்பட்டது இருக்குது. இப்படியும் ஒரு 20 ஒரு கிளையிலே ஒரு 20-30 கிட்ட வந்துருக்கு. அத்தியும் நல்லா வந்திருக்கு. அத்தி ஆல்ரெடி வந்து நான் ஊருக்கு போயிருந்தேன். அத்தி பறிச்சிட்டாங்க. இப்போ வந்து இலையிலும் கொட்டிடுச்சு. அத்தி மட்டும்தான் இருக்குது. அத்தி பழுக்கிறதுக்காக பழுக்கிற ஸ்டேஜ் வந்துருக்கு. நல்லா வந்துட்டுருக்கு. கீழே அந்த ஸ்டெம்மில் வந்தது பாருங்க. நல்லா ரொம்ப சின்னதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. குட்டியாக பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்துருக்கு. நம்மக்கிட்ட இருக்கிற டோட்டல் செடியே தான் சின்ன செடி. இதில் தான் வந்து காய்ப்பு. அப்புறம் திராட்சை வந்தது. இப்போ மழை வந்தது. மழை வந்ததில் வந்து திராட்சையுடைய பூவெல்லாம் வேற ஒட்டி இருக்கு. அதையும் பார்ப்போம். திராட்சை வந்துருக்கு. இங்கே ஒரு இடத்துல அந்த பார்த்துருப்போம்ல, அதை காட்டுறேன் பாருங்க. வெயில் படாத இடமா இருக்கிறதுனால இது நல்லா வந்து ஆகிட்டு இருக்கு. பார்ப்போம். நம்மளுடைய திராட்சை கொடி ஃபுல்லாக தான் மாடியிலேயே வந்து பந்தல் அமைச்சிருக்கோம். பந்தல் அமைச்சு போட்டிருக்கோம். வெயிலுக்கு முன்னாடியே வந்து க்ரீன் ஷெட்டு வந்து போட்டுட்டோம். வெயிலுக்கு முன்னாடியே போட்டிருக்கோம். வந்து அந்த பூ வர ஆரம்பிச்சிருக்கு திராட்சைக்கு. அதுக்குள்ளே மழை வந்து பூவெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாகவே பூத்த பூவெல்லாம் வந்து மழைக்கு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதுக்கு மேலே எதனா க்ரீன் ஷீட்டு போடணுமா அப்படின்னு அந்த ஐடியா இல்லை. பார்ப்போம். ஒரே ஒரு இடம் மட்டும்தான் வந்து அந்த காய்ப்பு வந்தது. இந்த இடத்துல இருக்குல்ல, அப்படி எல்லா இடத்துலையும் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. அதாவது என்னென்னா ஸ்டூல் போட்டு தான் நான் மேலே ஏறி எடுக்கணும். எல்லாம் மேலே காய்ச்சி இருக்குது. இது மட்டும்தான் கீழே இருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. உள்ளே தான் இந்த இடத்துல தான் இருக்குது. மேலே தான் இருக்குது. ஃபுல்லாகவே சைடில் இருக்குது. சைடில் இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். பாய்.